மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 1வது அதிகாரம் தாவீது மகாராஜாவினால் எழுதப்பட்டது. இந்த 1வது அதிகாரம் நாம் படிக்கும் போது நம்முடைய கேரக்டர் எப்படிப்பட்டது, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நம்ம எப்படி வாழ்வோம் என்கிற அந்த வாழ்க்கையை குறித்து வசனங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதான் தாவீதும் தன்னுடைய சிறு வயதிலிருந்து வாலிப பிராயத்திலிருந்தும் முதுமை வருகிற வயது வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியாகவே இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் தான் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அதிகமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கு முதல் வசனத்திலே வசனம் சொல்லப்படுகிறது. முதல் வசனத்தை படிங்க, பிறகு நான் படிக்கிறேன். దుష్టుల ఆలోచన చెప్పున నడవక, దుష్టుల ఆలోచన చెప్పున నడవక, పాపుల మార్గమున నిలువక, పాపుల మార్గము నిలువక, అపహాసులు కూర్చుండ చోటను కూర్చుండక. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அல்லேலூயா, துன்மார்க்கம் அதாவது உலகத்தின் வழிகளிலே நடக்கிறவர்கள் துன்மார்க்கமாய், அல்லேலூயா, அல்லேலூயா, துன்மார்க்கமாய் போகிறவர்கள், அதாவது துன்மார்க்கம் அப்படின்னு சொல்லும் போது நல்ல மார்க்கம், நல்ல வழி இல்லாமல் தீமையான வழியிலே போகிறவர்கள் தான் துன்மார்க்கர். அல்லேலூயா. என்னென்ன சொல்ல போனா, கர்த்தருடைய வழியிலே செல்லாமல் தங்களுக்கு நியமித்துக் கொண்ட வழிகளிலே செல்கிறவர்களும் துன்மார்க்கர்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதத்திலே, அல்லேலூயா, அவன் என்ன சொல்லுகிறான்? நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அல்லேலூயா. பாவிகள் அதாவது அவங்க செல்லுகிற வழியில விட நம்ம நிற்க கூடாது. அல்லேலூயா. அப்படிதான் சிறு வயது முதற்கொண்டு அவன் வாழ்ந்தான். பாவிகள் வழியிலும் நில்லாமலும், அவங்க இடத்துல அதிகமா கூட நம்ம நிற்க கூடாது. ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? உட்காரக்கூடாது. அல்லேலூயா. ஆனா ஏசப்பா அதிகமா பாவிகளோடு கூட இருந்தாரு. அப்போ பாவிகளுக்கோடு அவர் இருக்கும் போது என்ன பண்ணினார்னா, சுவிசேஷத்தை அவருக்கு சொன்னார். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய இயல்புகள் எப்படிப்பட்டது, அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு விளக்கப்பட்டது. 30 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த 30 ஆண்டு காலம், 33 வருஷம் தான், 3 வருஷம் தான் ஊழியம். இந்த 30 ஆண்டு காலமும் அவர் என்னென்னலாம் அதெல்லாம் எழுதப்படல. 3 வருஷம் அவர் செயல்பட்டது எழுதப்பட்டது. அல்லேலூயா. அப்ப சிறு வயது முதற்கொண்டு அவர் பாருங்க, அந்த 33 வயது வரைக்கும் பாவிகளோடு கூட இருந்தாலும் தேவனை குறித்து சொன்னார். அல்லேலூயா. தேவனுக்குண்டான வார்த்தைகளை ஜனங்களுக்கு எடுத்து சொன்னார். எப்படி ராஜ்யம், அதாவது ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது பரலோக ராஜ்யத்துல எப்படி தீமை இருக்காதோ, அங்கு ஒண்ணுமே இருக்காதோ, அப்படி பூலோகத்திலே நீங்கள் செயல்படலாம் என்பதை அவர் ஜனங்களுக்கு எடுத்து சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நம்ம என்ன பண்ணணுமா, பாவிகள் உட்காரும் இடத்திலும் உட்கார நம்ம
நம்ம நினைக்க கூடாது. தொடர்ந்து அவங்க இடத்துல உட்கார்ந்து நம்ம ஆசைப்படவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அவங்கள கர்த்தருடைய வழியில நடத்தணும். அவங்களே நம்மளை கேட்பாங்க, பிரதர் நான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இடத்துல வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது பாருங்க, அப்பதான் ஆண்டவர் அவங்களை கிரியை செய்யறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் எப்பொழுதும் பிரியமாயிருக்கணுமா? அவருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். பைபிளை நாம் திருப்பிக் கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாக நம்ம படிக்கணும். அல்லேலூயா. நேரத்தை பைபிளில் நாம் செலவிடும் போது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். பைபிளை நீங்கள் படிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்க அப்பா கிட்ட பேசுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அப்பா கிட்ட எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் ஜெபிக்கும் போது அப்பா கிட்ட நீங்க பேசுறீங்க. பைபிள் படிக்கும் போது என்ன நடக்குது? அப்பா உங்க கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும், அப்ப ராத்திரும் பகலும், தெலுங்குல அட்டை உண்டு, தெலுங்குல அப்படிதான். நல்ல கண்டினியூஸ். அல்லேலூயா. அப்போ நீங்க படுத்து தூங்கும் போது சரீரம் தூங்கிக் கொண்டிருக்கும், ஆனால் ஆவியோ தேவனோடு தொடர்பு இருக்கும். அல்லேலூயா. சொன்னாங்களா, நீங்க ஆவி, நீங்க ஸ்பிரிட் சொன்னா, அப்ப நீ படுக்கும் போது ஆவி என்ன பண்ணும்? முழிச்சுட்டு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆவிக்கு வந்து தூக்கம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவி என்ன பண்ணுது பாருங்க, ஆவி தேவனோடு தொடர்புல இருக்கு. அல்லேலூயா. தேவனோடு அந்த ஆவி தொடர்புல இருக்கும். அதனால இரவும் பகலும் தியானிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் நீ தியானித்தால் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பார்க்கலாம். சாசிட்ட மட்டும் செய்ய விட மாட்டான். வேலைக்கு போ, அங்க போ, இங்க போ, அங்க உட்காரு, இங்க உட்காரு. பைபிள் படிக்க முடியுதா நம்மளால? ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபிக்காம முடியுது. ஆனா பைபிள் படிச்சா உனக்கு பைபிள்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. இதை படிக்கும் போது யாராவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதை படிக்கும் போது உனக்கு போன் பண்ணும். அல்லேலூயா. நான் எல்லாம் தூக்கி அப்படி ஓரமா போட்டுட்டு இதை படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ இதை படிச்சா என்ன நடக்குது? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. பிளெஸ்ஸிங் உனக்கு ஆபரேட் ஆகும். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களில் ஓரமாய் அப்படின்னு சொல்லும் போது என்ன? நதி, அந்த தண்ணீர் போகிற இடத்துல. தெலுங்குல எப்படி இருக்குமா? ஒரு காவா இருக்கு பாருங்க. இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி வரும்? காவால தான் வரும். எல்லா வயலுக்கும் அந்த காவால இருந்து போகும். அந்த காவா ஓரமா ஒரு மரம் இருக்கும் போது அது தண்ணி தேவையில்லை. ஆமாவா இல்லையா? தண்ணி தேவையே கிடையாது. எப்பொழுதும் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் இந்த இரவும் பகலும் தியானிக்கிற அனத்தை வரும்போது ஆவியானவர் உள்ளிருந்து செயல்பட்டு கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவன் நேர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. ஆமாவா இல்லையா? பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? டைம் பா அப்படின்னு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சீசன். அல்லேலூயா. அதாவது டைம் அந்த டைம் நினைக்கும் சீசன். ஒரு மரம், அதாவது வந்து ஒரு மரம் கனிகள் கொடுக்கறதுக்கு ஒரு சீசன் இருக்கு. மாங்காய் பழம் எப்போ சீசன்? அது எப்பயாவது பிப்ரவரி நம்மளுக்கு வந்து டிசம்பர்ல கொடுத்துருக்கா பழங்கள் வருதா? மே மாசம் இல்ல ஏப்ரல் மாசம் இல்ல ஜூன் மாசம். அதனால மனுஷனுக்கும் ஒரு சீசன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பைபிளை தியானிக்கிறவர்களுக்கு ஒரு சீசன் வைத்திருக்கிறார். நம்ம சபை தொடங்கும் போதெல்லாம் காலையில உட்காருவேன், பைபிள் படிக்கிறது நைட்டு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம வேதத்தை தியானிக்கும் போது பாருங்க, நம்ம எப்படி இருப்போமா? அதாவது டைம்ல அந்த சீசன்ல நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதுக்கப்புறமா அந்த மரம் எப்படி இருக்குமா, இலை உதிராது. சில மரத்துல எல்லாம் பார்க்கும்போது பாருங்களேன், அந்த இலை வந்து ஒதுத்து இருக்கும். அல்லா நம்ம பேங்க்ல கூட பாக்குறோம், அந்த மரங்கள் எப்பொழுதும் அந்த மரத்துல, சில மரத்துல வந்து இலை விட்டுட்டு நம்ம பார்ப்போம். ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, எப்ப நாங்க கூலிங் ஜாஸ்தியா இருக்கு, ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்கு, அது அப்படியே இழுத்துக்குது. அல்லா அதனால அங்க இருக்கிறதெல்லாம் பச்சை பசேல் இருக்கும் பார்க்கும்போது எல்லாம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் இருக்குமா. அல்லா இலை முதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அந்த காவ ஓரமா இருக்கிற அந்த மரம் எப்படிப்பட்டதா, இலை முதிராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இலை உதிராமல், என இலைகள் தான் மரத்துக்கு அழகு. ஆமாமா இல்லையா? இலைகள் என்னன்னா அல்லேலூயா. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கிற அந்த சரௌண்டிங், நம்ம கேரக்டருக்கு இருக்கிற அந்த சரௌண்டிங், நம்முடைய வாழ்வியலுக்கு இருக்கிற அந்த சரௌண்டிங் எப்படி இருக்குமா, இலை உதிராது இருக்கிற, அது என்னைக்குமே குறையாது. அல்லேலூயா. எப்பொழுது இந்த காவா ஓரமா நடப்படுகிற, அல்லேலூயா, தேவனிடத்திலே அந்த நடப்படுகிற அந்த மரம் எப்படிப்பட்டதாம், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நம்ம இருப்போமா. ஏன்னா மரம் வந்து மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் பேசும்போது அத்தி மரத்தை பாருங்கள், அத்திமரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தெலுங்குல 5 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அப்ப பாருங்க, ஆண்டவர் பக்கத்துல அந்த நாட்டப்பட்டிருக்கிற அந்த மரம் எப்படி இருக்குமா, எப்படி தண்ணி கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், படம் வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னா சும்மா கிடையாது. அல்லேலூயா. போன வாரத்துல பாருங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு நாங்களே எப்படி ஆண்டவரே, இதெல்லாம் வருகிற ஜனங்கள் பார்ப்பாங்க, ஒரு மாதிரியா இருக்குமே, எப்படி ஆண்டவரே, ஃபேன் வேற 2 ஃபேன் இல்லை. அல்லேலூயா. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் வழிகள் திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு வழிவாசல்கள் திறக்கப்படுகிறதுனா உங்களுக்கும் இதை கேட்கிறவர்களுக்கும் வழி திறக்கப்படும். ராமன் சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்திலே ஒரு வழி என்று எனக்கு திறக்கப்படும். என் கூட இருக்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே வழி திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆனா சில நேரத்துல அப்படிதான் இருக்கும். இந்த டிராபிக்ல வண்டி போகும்போது அவன் போக மாட்டான், நம்மளையும் போக விட மாட்டான். அவன் போனாதானே நம்ம போக முடியும். அப்ப பாருங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும், அப்படிதான் நம்ம பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆகையால் துன்மார்க்கர் எதோட விட்டுருக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப அவன் என்ன நினைக்கிறானோ, தேவன் நினைக்கிற காரியங்களெல்லாம் அவனால பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ 4வதாக துன்மார்க்கரோ அப்படி இராமல். துன்மார்க்கர்னா their own ways. அல்லேலூயா. their own ways. அவங்க நினைக்கிற காரியங்களில் நடக்கிறவர்கள், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களோ துன்மார்க்கரோ. அதாவது உலக காரியம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுக்கு இஷ்டம் இல்லாத காரியங்கள். அதான் உண்மையா நம்ம கரெக்டா வேதத்தின்படி சொன்னோம். அதில் வார்த்தையின்படி இல்லாத வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை தான். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கரோ அப்படி இராமல் காட்டு பரவடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். தெலுங்குல எப்படி இருக்குமா அந்த வார்த்தை? దుష్టులు అలాగునుండక, దుష్టులు అలాగునుండక, గాలి చెదరగొట్టు கொட்டுவலே நுந்துரு. ஒரு காற்று அடிக்கும் போது அந்த தமிழ் இல்ல தூள் எப்படி அப்படி பறந்த போதோ அப்படிதான் பறந்து போகுமா. நிலை இருக்காது, நிலை இருக்காது. அல்லேலூயா. ஆகவே பாருங்க, 5வது வசனம், ஆகையால் அப்படின்னு சொல்லி வசனம்.
தெலுங்குல அந்த ஆகையால் எப்படி இருக்குமா? కాబట్టి కాబట్టి. அல்லேலூயா. தெலுங்குல ரொம்ப நல்ல కాబట్టి. அல்லேலூயா. ஆகையால் దుష్టులను కాబట్టి ఆ, న్యాయ విమర్శనలో దుష్టులను న్యాయ విమర్శలో దుష్టులను నీతిమంతుల సభల పాపులను நீதிமன்றுல சபலோ பாப்புలను నిలువరు. நிலவர நியாயம் அப்படின்னு வரும்போது அவர் எதற்காக நிற்க முடியும்? அல்லேலூயா. அதனால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்ப அவங்களால அந்த நீதி எதற்கு நிற்க முடியாது? அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான்கள் இருக்கிற இடத்திலே பாவிகளும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா இது? சரி, அந்த இடத்தை நிற்க முடியாது. இன்னொன்று, தேவன் எதற்கு அவங்களால நிற்க முடியாது? அல்லேலூயா. அதனாலதான் இரவும் பகல் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்படி 6வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் నీతిమంతుల మార్గము నీతిమంతుల మార్గం యెహోవాకు తెలియను. యెహోవాకు తెలియదు. దుష్టుల మార్గము దుష్టుల మార్గం నాశనమునకు నడుపును. ஆண்டவர் வந்து 2 வழி வச்சிருக்கிறாரு. ஒரு வழி நீதி மட்டும்தான் இருக்கும். அது உங்களை கடைசி வரைக்கும் நீதியிலே கொண்டு போய் கொண்டே இருக்கும் அந்த ட்ரெயின். இன்னொரு ட்ரெயின் என்னன்னா துன்மார்க்கம் என்கிற ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல நீங்க ஏறினீங்கன்னா இது டெஸ்ட்ராய்க்கு கொண்டு போய் கொண்டே இருக்கும், அழிவு. அல்லேலூயா. ஏன்னா வழியோ அழியோ. அப்ப நம்ம என்ன ட்ரெயின்ல இருக்க ஆசைப்படணும்? நீதிமான்கள் ஏசப்பாவுடைய ட்ரெயின்ல நீங்க இருக்க இருக்க அந்த ட்ரெயின்ல ஏறினாலுமே லாஸ்டா நீங்க எங்க போவீங்க? சரியான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்குடைய வழியை நம்ம நினைக்க கூடாது. அந்த ட்ரெயின்ல நம்ம ஏறவும் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே 2 வே அவர் வச்சிருக்கிறார். அந்த 2 வே, அந்த வே ஒரு ட்ரெயின் ஏறணும். விஜயவாடா போறோம்னா அது விஜயவாடா தாண்டி அந்த ட்ரெயின்ல ஏறணும்னா விஜயவாடா. அப்படின்னா ஒரு டார்கெட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீதியின் ட்ரெயினும் கரெக்டா போய் பிளெஸிங்லயும் ஆசீர்வாதத்திலும் நம்பியிலும் செழிப்பிலும் ஆசீர்வாதத்திலும் பரிசுத்தத்திலையும் உன்னை கொண்டு போகும். அல்லேலூயா. ஹோலி லைஃப். ஹோலி லைஃப் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு கீழ்ப்படிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அதுதான் ஹோலி லைஃப். இப்படி வார்த்தை கேட்டு செயல்படுகிறவன். சின்ன வயசுலயே தாவீதெல்லாம் அவருடைய வார்த்தை கேட்டு செயல்பட்டார். அவன் எல்லாம் பாக்குறாங்க, கோலியாத்தெல்லாம் பயங்கரமா இருக்கணும், பயங்கரம் ஹைட்டு, எல்லாம் நிறைய பேர் சேனைகளும் இருந்து சின்ன பையன் அவனுக்கு கிட்ட சின்ன பையன் என்னடா பண்ண போற நீ அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். சுமதி இல்லாத இந்த பிலிஸ்தியன் சேனைகளுடைய கர்த்தருடைய தேவன் இவன், இந்த தேவனுக்கு எதிராக இவன் ஏமாத்துகிறான். விசுவாசமா பேசினான் பாருங்க. சும்மா கல் எடுத்து திருப்பி அப்படி விட்டா நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர்கள் காத்த அனுப்பியிருப்பாரு. கரெக்டா ஒரு தலையில படமாறி சுத்திருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. கரெக்டா தலையில பட்டது, கீழே விழுந்துட்டான். இவன் எப்படிப்பட்டவன்? தாவீது தேவனுடைய கால்வாய் ஓரமாய் நடப்பட்டவன். அல்லேலூயா. அப்ப நீதியின் ட்ரெயினை நம்ம சூஸ் பண்ணும்போது நீதி நம்மளுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும். நீதி நீ செய்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.